தஞ்சை, அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் தேதி குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், தஞ்சை மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகளுக்கான தேர்தல் குறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு குறித்து சொல்லுங்க. வணக்கம் சரண்யா. அதாவது இந்த அரவக்குறிச்சி மற்றும் தஞ்சை தொகுதிகளுக்கான தேர்தல் தேதிகள் தற்பொழுது திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. அதாவது தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு தேர்தலும் நிறைவடைய முடிந்து தற்பொழுது ஆட்சியும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் பணப்புழக்கம், வேட்பாளர்களுக்கு தொடர்ந்து பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது, பரிசு பொருட்கள் தரப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு புகார்களின் காரணமாக இந்த குறிப்பிட்ட 2 தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தலினை இடைக்காலமாக ஒத்திவைப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் ஜூன் 13ஆம் தேதி இந்த தேர்தல்களானது நடத்தப்படும் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இது தொடர்பாக தொடர்ந்து தமிழகத்தை சார்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகளும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கும் கடிதங்களும் எழுதப்பட்டிருந்ததன் அடிப்படையில் விரைவாக, அதாவது ஜூன் 1ஆம் தேதிக்கு முன்னதாக இந்த தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது. இதற்கு முக்கியமாக 2 காரணம் தான் சொல்லப்பட்டிருந்தது. ஜூன் 11ஆம் தேதி மாநிலங்களவைக்கான அந்த உறுப்பினர்களுக்கான தேர்தலானது நடைபெறவிருக்கின்றது. மேலும் ரமலான் மாதமானது தொடங்கவிருக்கின்றது. இந்த 2 காரணங்களினால் வேட்பாளர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். மாநிலங்களவை தேர்தலுக்கு இந்த குறிப்பிட்ட 2 சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரக்கூடிய பிரதிநிதிகள் வாக்களிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ரமலான் மாதம் நடைபெற்று வருவதால் இஸ்லாத் வாக்காளர்கள் பெரிய அளவில் ஓட்டுப்பதிவில் பங்கேற்க மாட்டார்கள் என்ற முக்கியமான காரணிகள் வலியுறுத்தப்பட்டன. இது தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜேஷ் லக்கானி அவர்கள் தொடர்ந்து இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடம் பல்வேறு ஆலோசனைகள் நடத்தப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த குறிப்பிட்ட 2 தொகுதிகளுக்குமான தேர்தல் தேதிகள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் புதிதாக ஒரு வழக்கமான நடைமுறையாகவே இது நடைபெறும். அதாவது மீண்டும் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும், வேட்பாளர்கள் அனைவரும் மீண்டும் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய அறிவுறுத்தப்படுவார்கள், மீண்டும் அங்கு பிரச்சாரம் நடத்தப்படும். இதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். அதாவது புதிதாகவே அங்கு தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு நடத்தப்படும் என்பதுதான் இருக்கின்றது. இதில் குறிப்பிட்ட விஷயமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே இது மாதிரி நடைபெறுவது இதுதான் முதல் முறை என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் சார்பாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதுவரை எந்த தொகுதிக்கும் தேர்தலானது முழுவதுமாக ரத்து செய்து மீண்டும் வேட்பாளர்கள் அந்த வேட்புமனு தாக்கல் செய்வது உள்ளிட்ட விவகாரங்கள் நடைபெறாமல் தான் இருந்து வந்திருக்கிறது. தேர்தல் தேதிகள் வழக்கம் போல ஒத்திவைக்கப்படும், மீண்டும் வேறொரு தேதியில் நடத்தப்படும். ஆனால் முழுவதுமாக தேர்தலை ரத்து செய்து மீண்டும் தேர்தல் நடைபெறுவது என்பது இதுதான் முதல் முறையாக பார்க்கப்படுகின்றது. இதைத்தான் இந்திய தேர்தல் தலைமை ஆணையம் மிக தெளிவாக தனது அந்த அறிவிப்பாணையில் குறிப்பிட்டிருக்கிறது. சரண்யா. நிரஞ்சன், இந்த 2 தொகுதிகளுக்குமான தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும் என பெரும் எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் அமலுக்கு வரும், அது பற்றி சொல்லுங்க. நிச்சயமாக சரண்யா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போலதான் இந்த 2 தேர்தல் தொகுதிகளுக்குமான தேர்தல் தேதிகள் தற்பொழுது திரும்ப பெறப்பட்டாகிவிட்டது. ஏற்கனவே ஒரு தேதி குறிப்பிடப்பட்டிருந்தது, அதில் நடக்காமல் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு ஜூன் 13ஆம் தேதி நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இந்த 2 தொகுதிகளுக்கும் தேர்தலே ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. தேர்தல் ஆணையத்தின் சார்பாக கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், நாங்கள் பல்வேறு அமைப்பினரிடம் சரி, அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் வாசிகள் முதல் பல்வேறு விசாரணை குழுக்கள் அமைத்தும் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் இந்த 2 தொகுதிகளிலும் அதிக அளவிலான பணப்பட்டுவாடா என்பது நடைபெற்றிருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. வேட்பாளர்களுக்கு இதுவரை எந்த தொகுதிகளிலும் செலவு செய்யாத அளவிற்கு அதிகப்படியான பணமானது செலவிடப்பட்டிருக்கின்றது. அது எத்தனை 100 கோடி ரூபாய் என்று கணக்கிட முடியாத அளவிற்கு அவ்வளவு பணங்கள் செலவிடப்பட்டிருக்கிறது. கட்சி பேதங்கள் இல்லாமல் அனைத்து கட்சிகளிலிருந்தும் இந்த மாதிரியான விஷயங்கள் பின்பற்றப்பட்டிருப்பதன் காரணமாக தற்பொழுது அங்கு ஒரு தேர்தல் நடத்துவதற்கான சுமூகமான நிலை இல்லை. எனவே அதனால்தான் நாங்கள் இந்த தேர்தல் தேதியை திரும்ப பெறுகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். விரைவில் இந்த 2 தொகுதிகளுக்குமான தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும். அது தேர்தல் ஆணையமானது இந்த தொகுதிகளில் இந்த தேதிகளில் தேர்தல் நடத்தலாம் என்று தங்களுக்கு படும் பட்சத்தில் தான் அந்த தேர்தல்கள் நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. விரைவில் இந்த தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு மீண்டும் வேட்பாளர்கள் அந்த வேட்புமனு தாக்கல் செய்தல், பிரச்சாரங்களுக்கான தேர்தல் ஒதுக்கீடு செய்தல், கண்காணிப்பு குழுக்கள் கண்காணித்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கும். எனவே தற்பொழுது இந்த 2 தொகுதிகளுக்கும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஏனென்றால் தற்பொழுது ஆட்சி அமைந்திருந்தாலும் கூட இந்த 2 தொகுதிகளுக்கும் இதுவரை பிரதிநிதிகள் என்று யாரும் கிடையாது.
எனவே தேர்தல் ஆணையம் தான் இந்த 2 தொகுதிகளுக்குமான விஷயங்களை கட்டுப்படுத்தும் என்றுதான் தற்பொழுது கூறப்பட்டிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறது என்பது கெசட் என்று சொல்லப்படக்கூடிய அரசாணையாக வெளியிட்டப்பட்ட பின்னர் தான் நமக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை இது கையாளப்படுகின்றது என்று தெரிய வரும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்திய தேர்தல் வரலாற்றில் இது மாதிரியான விஷயங்கள் நடைபெறாத காரணத்தினால் இது ஒரு புதிதான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகின்றது. யார் இதனை ஏற்றுக்கொள்வார்கள், என்னென்ன மாதிரியான நடைமுறைகள் பின்பற்றப்படும் என்பது தேர்தல் ஆணையம் தங்களது அந்த அறிவிப்பாணையின் மூலமாக தான் தெரிய வரும். சரண்யா. நிரஞ்சன், திருப்பரங்குன்றத்தின் சட்டமன்ற உறுப்பினர் சில நாட்களுக்கு முன் மரணமடைந்த நிலையில அந்த தொகுதிக்குமான இடைத்தேர்தல் இந்த 2 தொகுதிகளின் தேர்தலோட நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அந்த வேட்பாளர் மரணமடைந்தாலோ அல்லது வேறு எதுவும் காரணத்திற்காக அங்கு அந்த காலியான இடம் இருந்தாலோ அங்கு அது சம்பந்தமான விஷயங்களை தேர்தல் ஆணையம் கண்காணித்து எத்தனை நாட்களுக்குள் நடத்தப்பட வேண்டும் என்பது இந்திய தேர்தல் ஆணையம் தான் முடிவினை வெளியிடும். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த குறிப்பிட்ட 2 தொகுதிகளுக்கும் தற்பொழுது புதிதாக தேர்தல் அறிவிக்கப்படவிருக்கின்றது. அதே விஷயம்தான் இந்த திருப்பரங்குன்றம் தொகுதிக்கும் நடைபெறவிருக்கின்றது. ஏனென்றால் அங்கும் புதிதாக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும், பிரச்சாரங்கள் நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இருப்பதால் தற்பொழுது இந்த 3 தொகுதிகளுக்குமே ஒரே நேரத்தில் நடப்பதற்கான தான் வாய்ப்புகள் இருக்கின்றது. தற்பொழுது நான் நின்று கொண்டிருப்பது தலைநகர் டெல்லியில் உள்ள புதிய தமிழ்நாடு இல்லத்தில் தான் இருக்கின்றேன். இங்குதான் தமிழகத்தை சேர்ந்த தமிழக தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி அவர்கள் இருக்கின்றார். இது தொடர்பாக அவரிடம் நாம் பேச முற்பட்ட பொழுது அவர் ஊடகங்களுக்கு சரியான அளவிலான பதில்களை தெரிவிக்க மறுத்துவிட்டார். இது மிகவும் ரகசியம் காக்கப்பட வேண்டிய விஷயமாக இருப்பதன் காரணமாக என்னால் தற்பொழுது எதுவும் சொல்ல முடியாது. இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியான பின்னர் தான் நாங்கள் இது சம்பந்தமாக தெரிவிக்க முடியும் என்று கூறியிருக்கின்றார். நாம் தொடர்ந்து அவரிடம் பேச முற்பட்ட பொழுது கூட அவர் தொடர்ந்து பேசுவதற்கு மீடியாக்களை புறக்கணிப்பு செய்துதான் இருக்கின்றார். ஆனாலும் கூட விரைவில் இந்த தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படும் என்று மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த அறிவிப்பாணையை நாம் உன்னிப்பாக கவனித்தமேயானால் இந்த 2 தொகுதிகளுக்கும் சரி, இந்த திருப்பரங்குன்றம் தொகுதிக்கும் சரி, தேர்தல் நடத்துவதற்கான சுமூகமான நிலை என்று நிலவுகிறதோ, என்று வருகிறதோ, அனைத்து பணப்பட்டுவாடா விஷயங்களும் நிறைவடைந்து விட்டது, விசாரணை அனைத்தும் நிறைவடைந்து விட்டது என்று எங்களுக்கு எப்பொழுது முழு திருப்தி ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் நாங்கள் தேர்தல் தேதியினை அறிவிப்போம் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே தற்பொழுது இதில் நீதிமன்றங்களோ அல்லது மற்ற அரசியல் கட்சிகளோ அல்லது எதுவுமே இதில் தற்பொழுது தலையிட முடியாது. இது முழுக்க இந்திய தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு விஷயம்னால் பார்க்கப்படுகிறது. சரண்யா, உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.